காதலர் தினம். இது ஒரு காதல் கதை. அன்று என்னவோ எனக்கு மட்டும் திருவிழா போல தெரிந்தது. முதல் நாள் இரவு தூக்கம் பிடிக்காமல் கட்டிலில் புரண்டு புரண்டு தளத்தையே வெடித்து பார்த்து கொண்டிருந்தேன். நாளை எதை உடுத்துவது? காலையிலேயே எழுந்தவுடன் என்ன பண்ணுவது? அவளை எப்படி கூப்பிடுவது? என்ன பேசுறது? எங்கே வரவழைக்கலாம்? எப்படி சொல்கிறது என பெரிய பட்டி மண்டபமே மூளைக்குள் நடந்தது. எப்படியோ ஒரு வழியாக நான் தூங்கி போயிட்டேன். காலை 7 மணிக்கு அலாரம் அடித்தது. மெல்ல போனை தேடி எடுத்து அலாரத்தை அணைத்து விட்டு எழுந்தேன். காலை கடன்களை முடித்துவிட்டு பல் துளக்க கண்ணாடி முன் போய் நின்றேன். என் கண்களை என்னாலேயே நம்ப முடியவில்லை. முகத்தில் அவ்வளவு பிரைட்னஸ். எல்லாம் அவள் செய்த மாயம்தான். நெருங்கிய தோழிதான் அவள் எனக்கு. இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு படபடப்பு. நட்பாக பார்த்த கோணம் மாறி காதலாக பார்க்கும்போது ஏதோ ஒரு திக்கு தெரியாத உணர்வு. அதுவும் ஒரு தனி சுகம்தான். அவளை பார்க் பீச்செல்லாம் கூப்பிடவில்லை. பெசன்ட் நகர் பீச்சில் இருக்கும் அஷ்டலட்சுமி கோவிலுக்குத்தான் வர சொன்னேன். கோவிலில் அமைதியான சூழல், அதை கலைக்கும் கடல் அலைகளின் இனிமையான சப்தம், ரம்மியமான இடம். காதலை சொல்ல சரியாக இருக்கும் என்றுதான் அங்கு வரவழைக்க முடிவு செய்தேன். தோ நானும் கிளம்பிவிட்டேன். அவளுக்கு ஒரு கால் பண்ணி சொல்லிவிட்டு பைக்கை எடுத்துக்கிட்டு அவள் வீட்டுக்கு போனேன். அப்போ தான் தலை கொளிச்சுட்டு வந்து ஈர முடியோடு உலர்த்திக்கிட்டு இருந்தா. அந்த முடியிலிருந்து அப்படியே நீர்த்துளிகள் சுட்டுவதை பார்த்தால் அம்மம்மா, அதற்கு மேல் வார்த்தைகள் வரவில்லை. சரி, சீக்கிரம் கிளம்புடி, எப்போ சொன்னேன் என்று கொஞ்சம் சீண்டினேன். உனக்கு என்னடா, உள்ளே போனால் உடனே வெளியே வந்துடுவேன். நான் தலையை தேய்ச்சி குளித்து எடுக்கிறதுக்குள்ளே படுற பாடு அப்பப்பா, அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு தான் புரியும். சரி சரி, ஓவராக சீன் போடாமல் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, இதோ வந்துடுறேன் என்று சொல்லிட்டு போனான். அதுக்குள்ளே வருங்கால மாமி ஃபில்டர் காப்பி போட்டு எடுத்துக்கிட்டு வந்தாங்க. டேய் வருண், இந்தா காப்பி சாப்பிடு, அதுக்குள்ளே அவள் வந்துடுவா என்று சொல்ல நானும் பொறுமையாக குடித்து முடித்தேன். மாமிக்கு என் மேலே ஒரு டவுட்டு தான், இருந்தாலும் வெளியே காட்டிக்கல. ஆனால் அவங்களுக்கும் ஓகே போல தான் தெரியுது. அவள் என்ன சொல்ல போகிறான்னு தான் தெரியல. வதனா, என்னடி பண்ணுற? வருண் எவ்வளவு நேரமாக காத்துக்கிட்டு இருக்கான் பாரு, சீக்கிரம் வா என்று மாமி ஒரு சத்தம் வைக்க, இதோ வந்துட்டேம்மா அப்படின்னு அழகான பச்சை கலரில் ஒரு சுடிதார், அதுக்கு கான்ஸ்ட்ரக்டாக வெள்ளை கலரில் துப்பட்டா. என் கண்ணே பட்டுடிச்சு போங்க. போயிட்டு வரோம் ஆண்டின்னு. மாமி என்ன செய்கிறது, ஆண்டின்னு தான் கூப்பிட வேண்டியதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், அப்புறம் மாமின்னு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி சொல்லிவிட்டு கிளம்பணும். மாமி சிரிச்சுக்கிட்டே ஆல் த பெஸ்ட்டாக வருண் அப்படின்னு சொல்ல நான் ஷாக் ஆகிட்டேன். இருந்தாலும் அப்படியே சமாளிச்சுட்டு வெளியே ஒரு வழியாக கிளம்பி வந்தாச்சு. வதனா வீட்டில் இருந்து 1/2 மணி நேரத்தில் கோவிலுக்கு வந்துட்டோம். பைக்கில் வரும்போது உனக்கு எதுக்கிட்ட அம்மா ஆல் த பெஸ்ட்டு சொன்னாங்க அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டா. இருடி, கோவிலுக்கு போன உடனே சொல்கிறேன்னு சமாளித்து அழைச்சிக்கிட்டு வர்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க எனக்கு. பைக்கை நிறுத்திட்டு 2 பேரும் கோவிலுக்குள்ளே போனோம். சாமியை நல்லா வேண்டிக்கிட்டேன், அவள் எனக்கு ஓகே சொல்லணும்னு. ஆனால் என்ன நடக்க போகுதோன்னு மனசு வேற படப்படுத்துக்கிட்டே இருந்துச்சு. அவளை அப்படியே கடல் இருக்கிற பக்கம் இதமான காற்று வீசுகிற இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்தேன். வதனா, நீ எப்பவும் என் கூடயே இருப்பியா அப்படின்னு கேட்டு அவள் நெற்றியில் குங்குமம் வச்சேன். அவள் கண்கள் குளமாயி நிரம்பி இருந்துச்சு கண்ணீர். இப்படி அழுதா என்ன அர்த்தம்? இருப்பியான்னு சொல்லு அப்படின்னு கேட்டேன். கண்களை தொடச்சிக்கிட்டு கொஞ்சம் முகத்தில் பொய் கோபம் காட்டி, உன்னை நான் கொடுமைப்படுத்தாமல் வேறு எவ்வளோக்கும் விட்டு கொடுத்துடுவேன் நான் உன்னை அப்படின்னு சொல்ல சண்டை பிடிச்சி, இதுக்குத்தான் அம்மா ஆல் த பெஸ்ட் சொன்னாங்களா? இரு, வீட்டுக்கு போய் 2 பேருக்கும் கச்சேரி வச்சுக்கிறேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு கிளம்பணும். ஒரு வழியாக சொல்லியாச்சு. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, அமைதியாகவும் இருக்குது. நான் சொல்லிட்டேன். ஆனால் எத்தனை பேர் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே ஆழமாக அவங்க காதலை புதைச்சிருப்பாங்க, புதைச்சிக்கிட்டு இருக்காங்க, புதைப்பாங்க. வெற்றியோ தோல்வியோ வெளிப்படையாக சொல்லிடுங்களேன், மனசுக்கு ஒரு நிம்மதி கிடச்சிடும் இல்லையா? எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட்.